ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு guruslifestyle. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைப்பிங் டெக்னிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெஷலாக ஜப்லாஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்துட்டு கிராஸ் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தோட விட்டும் 1.5 inches இருக்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்பெஷலாக ஏன் கிராஸ் பீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோன்னா, கிராஸ் பீஸில் எலாஸ்டிசிட்டி ரொம்பவே அதிகம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு யூனெக் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை இழுத்து பிடிச்சி நம்ம வைக்கணும். அப்போது உங்களோட கிராஸ் பீஸ் எலாஸ்டிக் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸ்ட்ரெயிட் பீஸில் எக்ஸ்பேண்ட் ஆகாது, பட் கிராஸ் பீஸ் ஆகும். அதனால் கிராஸ் பீஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட கிராஸ் பீஸோட எண்டு இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுச்சுன்னா இன்னொன்றையும் அதே பக்கத்தில் வைக்காமல் மாற்றி வைங்க. இந்த மாதிரி ரெண்டுமே வேறு டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை சேர்த்து தையல் போட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு இதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ நம்ம தேவையான லென்த்துக்கு எடுத்தாச்சு. இதை ஒரு ஜப்லாவில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம அட்டாச் பண்ணது இருக்கும். பாருங்கள், நான் இத்தனை பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நம்மளோட ஜப்லாவில் இது வைக்கணும். இதை நம்மளோட ஜப்லாவோட நெக்கில் ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். ஏன்னா ஷோல்டர் நெக்ஸ்ட்டு தான் ஜாயின் பண்ணணும். அதனால் நெக்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். இப்போது இந்த நெக்கில் இதை நம்ம அடியில் வைக்கணும். இந்த பைப்பிங் துணியை, அந்த துணியை எப்படி வைக்கணும்னா, அந்த துணியோட நல்ல பக்கம், அதாவது தையல் இல்லாத பக்கமாக வைக்கணும். நீங்கள் தையல் இழுத்து போட்டிருப்பீங்களா, அது கீழே போயிடணும். அது கெட்ட பக்கம். ஸோ நீங்கள் நல்ல பக்கத்தை இப்படி கீழே வச்சு ஓரமாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட நெக்கு இங்கே யூ நெக் இருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகி கொடுக்குதுன்னு இந்த கிராஸ் பீஸ். இப்போ பாருங்கள், நம்ம இழுத்து வச்சோன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த நெக்கில் என்ன பண்ண போகிறோன்னா, குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா, நம்ம திருப்பி அடிக்கும் போது இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்காக தான் இதை நம்ம இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி திருப்பிட்டு வச்சு அழுத்திக்கோங்க. அடுத்து நம்மளோட பைப்பிங் துணி இருக்குல்ல, அதை நம்ம இப்போ தையல் போட்டோம்ல, அது வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு மடிப்பும் மடிச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக 2 மடிப்பு மடிக்கணும். 2 மடிப்பு மடித்து நீங்கள் மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரியான கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நெக்கில் வச்சு திருப்பும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கனமாக இருக்கும், அந்த இடத்துல உங்களால் திருப்பவே முடியாது. அதனால் ரொம்பவே சாஃப்டாக நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி கிராஸ் பீசஸாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பைப்பிங் இன்னும் ரொம்ப அழகாக எடுத்து காட்டி நிற்கும் உங்கள் ட்ரெஸ்ஸில். இப்போ நம்ம 2 மடிப்பு மடித்து பண்ணியாச்சு. இந்த சைடு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ராவெல்லாம். இப்போ பாருங்கள், உங்களோட ஃபினிஷ் ரொம்பவே க்ளீனாக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடித்து தையலை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 2 பக்கத்துலேயும் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தையல் இருக்குல்ல, அதை உள்ளே விட்டுக்கோங்க. இப்போது 2 பக்கத்தையும் நடுவில் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவுக்கு கொண்டு மடிச்சுட்டு அதை இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே தின்னாக வரும். 2த்தையுமே சென்டருக்கு கொண்டு மடிச்சிருங்க. 2 பக்கத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் ஒரு மடிப்பு, அப்புறம் நேராக. இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது எப்படி ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மடிப்பு மடிப்பீங்களா, அதை மடிச்சுக்கோங்க. மடித்ததும் உங்களோட ஷோல்டரோட அந்த டிப் இருக்குல்ல, அதை உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னொரு மடிப்பை மடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது 2 மடிப்புக்கும் நடுவில் கொண்டு போய் உங்கள் ஜப்லாவை வைக்கணும். இது உங்களுக்கு எந்த துணியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் பைப்பிங் பண்ணணும். இந்த மாதிரி ஷோல்டரில் நாட் பண்ணுற மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பைப்பிங் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அப்புறம் உங்கள் துணி, அப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் நம்ம பண்ணணும்.
பார்த்து மடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மிச்சத்தை கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் கை அட்டாச் பண்ணாச்சு. ரொம்பவே அழகாக அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதே மாதிரி இன்னொரு பக்க கையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி துணி எடுத்துக்கோங்க. ஆனால் இன்னொரு பக்கமாக மடிக்கணும். இப்படி 2 சென்டருக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த பக்கமாக மாற்றி மடிக்கணும். பாருங்கள், இந்த பக்கம். ஏன்னா நம்மளோட துணியை நம்ம இதுக்குள்ளே தான் கொண்டு போய் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா மாற்றி மடித்தாதான் நமக்கு அது வரும். பாருங்கள், இப்படி சென்டருக்கு கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு இந்த பக்கமாக திருப்பிக்கங்க. முன்னாடி நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு திருப்பணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு திருப்பி தையல் போடணும். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நாட் போட தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தச்சிட்டேன். நம்ம முன்னாடி இன்சர்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். டிப்பை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக போய் உள்ளே ஃபிட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுக்கிறோம். அடுத்தது நம்மளோட ஜப்லாவை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதை கவர் பண்ண மாதிரி இன்னொன்றுத்தையும் மடிச்சுக்கிறோம். இப்படி மேலே மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளோட நாட்டட் ஜப்லாஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா மெலீஸாக வந்திருக்குது பைப்பிங்கு. ரொம்பவே அழகாக நம்மளோட பைப்பிங் இப்போது ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் அண்ட் நெக், ஒரு சுடிதாரில், ப்ளவுஸ்லலாம் எப்படி பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பைப்பிங் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.